ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்க பாருங்க, வாழ்க்கையில சில குறைபாடுகள். லேயாள் ஒரு குறைபாடோட பிறந்தவங்க தான். ஆனா தேவன் அந்த அம்மாவை தான் சூஸ் பண்ணி வச்சிருக்கார். இன்னைக்கு சொல்ற இல்லையா, யூதர்கள் இல்ல, ஜூஸ், யூதாவுடைய தாயார் லேயாள் தான். God has chosen that vessel to become the mother of Judah. யூதாவுக்கு தாயா இருக்க தேவன் லேயாளுக்கு அனுக்கிரகம் பாராட்டினாள். யாக்கோபு அவங்க அப்பா கிட்ட இருந்து ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு தன்னுடைய சொந்த தேசத்திலிருந்து தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போறாரு. ஏன்னா அவங்க அம்மா சொல்றாங்க, ஆண்டவர் ஒன்றை தான் சூஸ் பண்ணியிருக்காரு, அதனால தான் கர்த்தர் ஒன்றை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நீ உங்கள் மாமா வீட்டுக்கு போ, அங்கே போய் இரு, நீ நல்லா வாழ்வ, நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஏன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஏசா அதை அசட்டையாக நினைக்கிறான். ஆசீர்வாதத்தை அசட்டை செய்வது, பர்த் ரைட்டை யாக்கோபு கிட்ட விட்டு கொடுக்குறார். ஆசீர்வாதங்களை அசட்டை செய்வது, வாக்குத்தத்த வசனங்களை அசட்டை செய்வது, இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கிறது. வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தையும் நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? சும்மா ஏதோ ஒரு வசனமா பார்க்குறீங்களா, அது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியமா பார்க்குறீங்களா? என்னுடைய வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கேன். வசனத்துக்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அப்ப இந்த இடத்துல ஏசா சில விஷயத்தை லேசா நினைச்சிட்டார். ஏசா சில விஷயத்தை லேசா நினைக்காதீங்க. பிளெஸிங்ஸ் லேசா நினைக்காதீங்க. ஆண்டவருடைய வார்த்தை அவர் சொன்னால் செய்வார். இந்த இடத்துல இருந்து யாக்கோபு கடந்து வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. கடைசியில தான் தெரிஞ்சது, ஐயோ நாம் எல்லாத்தையும் விட்டுட்டோமா, இவனை விடவே கூடாது, எனக்கு இல்லைன்னா அது அவனுக்கும் கிடைக்கக்கூடாது. கொலைவெறி, மூர்க்கங்கள், கொலைவெறியும் மூர்க்கமும் மனுஷனுக்குள்ள வந்துருச்சு. எனக்கு கிடைக்கலன்னா அவனுக்கு என்னத்துக்கு கிடைக்கணும், அவன் எதுக்கு அந்த ஆசீர்வாதம், அவனுக்கு அவனை கொன்றணும், அவன் வாழவே கூடாதுங்கிற ஒரு எண்ணம். பிரியமானவர்களே, கர்த்தரை தேடுனா எந்த சூழ்நிலை மேலே கொண்டு வருவார். யாரையும் பார்த்து நம்ம பொறாமப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் நம்மளை உயர்த்துவார், நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம உழைப்போம், நம்ம மேலே வருவோம். கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருக்குது. விசுவாசித்து செயல்பட்டு இருந்தார். நான் யாக்கோபு ஏசாவே சொல்றேன், கர்த்தர் கைவிட மாட்டார். என்ன போனால் என்ன, நம்ம தேடும் ஆண்டவரன் உண்மையாக உறுதியாக தேடி இருந்தா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த இடத்துல யாக்கோபு போறாரு, மாமா வீட்டுக்கு போறாரு. போகிற இடத்துல ஒரு டிவைன் என்கவுண்டர் நடக்குது. போகிறதுக்கு முன்னாடியே ஆண்டவரோட ஒரு உடன்படிக்கை செஞ்சுட்டு தான் போகிறாரு. நான் போகிற இடத்துல நீங்கள் என்னை வாழ வைக்கணும், நான் போகிற இடத்துல நீங்கள் என்னை பார்த்துக்கணும், நீங்கள் தான் எனக்கு ட்ரெஸ்ஸு, நீங்கள் தான் எனக்கு சாப்பாடு எல்லாமே கொடுக்கணும். பிரியமானவர்கள், அவர் யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் ப்ரொவைட் பண்ணுகிற தேவன். ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் என்னங்கிறது அவருக்கு தெரியும், உங்களுடைய வேர்ல்ட்லி நீட்ஸ் என்னங்கிறது அவருக்கு தெரியும். நாட் ஓன்லி த ஃபிசிக்கல் நீட்ஸ் பட் ஆல்சோ த வேர்ல்ட்லி நீட்ஸ். வாட் யூ வாண்ட் ஹீ நோஸ். இன்னைக்கு அவரை ட்ரஸ்ட் பண்ணி வந்திருக்கிறீங்கிறப்ப தேவன் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அவரை நம்பி இருக்கிறவர்களை வாழ வைக்கிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அப்பதான் அவர் மாமா வீட்டுக்கு வராரு. வந்துட்டு பார்க்குறாரு, அங்கே லேயாள் இருக்காங்க, ராகேல் இருக்காங்க. அவங்க மாமா சொல்கிறார், அவங்க மாமா பறந்து விரிஞ்ச மனசோட தான் சொல்கிறாரு. சில நபர்கள் கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க, கொஞ்சம் கெட்டவங்களா இருப்பாங்க. கொஞ்ச நேரம் நல்லவங்க போல இருக்காங்க, டக்குன்னு கெட்டவங்களா மாறு. இந்த லாபான் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். கொஞ்ச நேரம் நல்லவன் மாதிரியே இருப்பான், திடீர்னு ஆள் ஆப்போசிட்டாக மாறிடுவான். கொஞ்ச நேரம் ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஃப்ரெண்ட்லியாக பேசுவார். ஒன்றுமே புரியலையே, தேவனை தான் நம்பி இருக்கணும். இந்த உலகத்தின் மனிதர்கள் அப்படி தான். சில நேரங்களில் நல்லா பேசுவாங்க, அவங்களே ஆப்போசிட்டாக திரும்புவாங்க, மறுபடியும் அவங்களே ஃப்ரெண்டாகவும் மாறுவாங்க. அதான் கலைஞர் சொன்னார், யாருமே எதிரியும் கிடையாது, யாரும் நண்பனும் கிடையாது. அந்த அரசியல் வாழ்க்கையில் அவர் சொல்லியிருக்காரு, யாரும் எதிரியும் கிடையாது, யாரும் நண்பனும் கிடையாது, எல்லாருமே ஒரு அரவணைச்சு போய்க்க வேண்டியது அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இல்லை, இவர் இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் லாபான். அவர்கிட்ட கேட்குறாரு, எனக்கு ரேச்சலை கல்யாணம் பண்ணி கொடுங்க. அவர் லாபானும் கேட்குறாரு, உனக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது உனக்கு என்ன பண்ணுங்கிறப்ப, எனக்கு இந்த மாதிரி
மேரேஜில் எனக்கு ரேச்சலை கொடுங்கன்னு சொல்கிறப்ப ஓகே ரைட் 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணுங்கிறாரு. அந்த 7 இயர்ஸு ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டு மம்முட்டியை கையில் எடுக்கிறாரு, தோட்ட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு, இருக்கிற பண்ணையை பார்த்துக்க. 7 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரியல. ஏன்னா ஹி வாஸ் திங்கிங் அபவுட் ரேச்சல். அந்த 7 வருஷங்கள் அவருக்கு ஈஸியாக போனது. பிரியமான நம்ம வாழ்க்கை பயணம் நமக்கு ஈஸியாக போகணும்னா நம்ம பரலோகத்தை நோக்கி பார்க்கணும். விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் அவர் தான். எனக்குள்ள நல்ல காரியங்களை ஆரம்பித்தவர் பாதியில் நிப்பாட்டி ஸ்டாப் போதும் அப்படின்னு அவர் சொன்னால் மட்டும்தான் நிற்கும். நான் ஸ்டாப் பண்ணாலும் நிற்காது. ஒருத்தங்க எரிச்சல் ஆகி போகாமல் வந்து எரிச்சல் அவங்க ஸ்டாப்னு சொல்லலான்னு நிற்காது. எந்த பில்லி சூனியை வச்சு ஸ்டாப் பண்ண முடியாது, எந்த மந்திரவாதம் செஞ்சு ஸ்டாப் பண்ண முடியாது, எந்த ஏவல் என்ன வேணால் விட்டுக்கிட்டோம், ஸ்டாப் பண்ண முடியாது. ஏனென்றால் உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர், one who has begun a new work in you, good works in you will continue it until the day of Christ. கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர் உங்களை நடத்த வல்லவராயிருக்கிறார், நடத்த வல்லவராயிருக்கிறார். 7 வருஷம் கழித்து அவங்க மாமா கல்யாண டைம் வர்றப்ப அவங்க மாமா யோசிக்கிறாரு. எப்பயுமே 2 பொண்ணுங்க இருக்காங்கிறப்ப ஃபஸ்ட்டு மூத்த பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும். இவர் என்னடான்னா 2வது பொண்ணை கேட்குறாரு. அப்போ அவர் என்ன செய்கிறாரு, லேயாலை கூப்பிட்டு, லேயால் நீ வந்து ரேச்சல் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கோ, ரேச்சல் மாதிரியே கொஞ்சம் பிஹேவியர்ஸ் எல்லாம் பண்ணு, ஆமாம் கொஞ்சம் வாய்ஸும் ரேச்சல் மாதிரியே பேசு. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோமோ அதான் நமக்கு நடக்கும். இந்த இடத்துல ஜேக்கப் வந்து ஏசா மாதிரியே பேசி ஏசா மாதிரியே போய் பிளஸ்ஸிங் எடுத்துகிட்டு வந்திருப்பார். அதே மாதிரி இந்த இடத்துல அவங்க மாமனார் என்ன பண்ணுறாரு, ஆமாம் ராகேலுக்கு பதிலாக லேயால் அனுப்பிடுறாரு. என்ன பிரச்சனைனா, லேயால் இந்த பக்கம் பார்த்தாங்கன்னா அந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும், அந்த பக்கம் பார்த்தாங்கன்னா இந்த பக்கம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஐயோ இந்த பொண்ணு என்னடா இவ்வளோ குறையா இருக்குது, எனக்கு வேண்டாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டார். பட் ஆனால் தேவன் அவங்கள தான் சூஸ் பண்ணிட்டார். அவங்களுக்குள்ளே இருந்து தான் யூதா வந்தார். ஜூஸ், இன்னைக்கு ஜூஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, the Jewish nation, who is the mother of Jew? Leah. God has chosen the weakened vessel. தேவன் உலகத்தால் ஒதுக்கப்படுற ஒரு பாத்திரத்தை கையில் எடுத்து அந்த பாத்திரத்தை பிளஸ் பண்ணி அநேகருக்கு காண்பிப்பார் அவர் தேவன் என்பதை. இன்னைக்கு உங்களுக்கு பலவிதமான குறைபாடுகள் இருக்கலாம். இல்லை எனக்கு கண்ணு நல்லா தான் இருக்குது, நல்ல நேராக தான் பார்க்குறேன் அப்படின்னு கூட சொல்லலாம். பிரியமானவர்களே, ஐ மீன் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி பலவிதமான குறைகளுக்குள்ளே நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் குறைவுகளை நிறைவாக்கி உங்கள் பலவீனத்தில் பலன் தந்து உங்களை நிமிர்ந்து நிற்க வைத்து உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்கள் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக காண்பிப்பார் இது என்னுடைய மகள் என்று சொல்லி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, கண்களை மூடி ஜெபித்து முடிக்கலாமா? ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய ஆசீர்வாதங்கள் உடைய பிள்ளைகளுக்கு மேலே இறங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லார்ட் யூ ஹேவ் சூசன் த லேஅவுட். இந்த வீக்கான வெசலை சூஸ் பண்ணி பிளஸ் பண்ணுறது உங்களுடைய சித்தமானா ஆண்டவரே, இந்த வீக்காக இருக்கிற என்ன ஆண்டவரே நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறப்பா. உங்களுடைய வழிகளில் நடக்க உண்மை பிரியப்படுத்தி நடக்க கர்த்தர் கிருபை தருவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.